நம்ம டெய்லி வாங்கி சாப்பிடுறோம்ல வெங்காயம், அந்த வெங்காயத்தோட வெளி தோல்ல இந்த மாதிரி கருப்பு கருப்பு லைன்ஸ் இருந்தா அது வாங்குறது சேஃபா? அதை வாங்கி சாப்பிட்டா நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வருமான்னு இந்த வீடியோல பார்ப்போம். அண்ட் இந்த மாதிரி நம்ம டெய்லி சாப்பிடுற ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை எப்படி சேஃபா வாங்கணும்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா ஃபாலோ தட்டிக்கோங்க. நம்ம வெங்காயம் வாங்குறோம், அந்த வெங்காயோட வெளி தோல்ல கருப்பு பவுடர் மாதிரி லைன் லைனா இருக்குன்னு வைங்க, அது ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷனா இருக்கலாம். ஆஸ்பெர்ஜிலஸ் நைஜர்னு. எப்பவுமே இது ஃபங்கல் இன்ஃபெக்ஷனா இருக்காது. சில வாட்டி மண்ணு கூட அந்த அவுட்டர் லேயர்ல இருக்கலாம். அந்த அவுட்டர் லேயரை எடுத்த அப்புறம் உள்ள இருக்கிறது நல்லா வெள்ளையா இருந்துச்சுன்னா நீங்க கவலைப்பட வேண்டாம். ஆனா உள்ள இருக்கிறதும் லைன் லைனா இருக்கு, சொதன்னு இருக்கு, ஒரு மாதிரி வாசனை வருது, அதுல இருந்து நல்லது இல்லைன்னு உங்களுக்கு தெரியுதுன்னா அந்த வெங்காயத்துல ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்கலாம். அது நம்ம வாங்காம இருக்கிறதே பெட்டர். நிறைய பேர் மனசுல என்ன கேள்வி இருக்கும், இது ஒரு புஞ்சை இன்ஃபெக்ஷன் தானே, இதை நம்ம சமைச்சிட்டா நல்ல சூட்ல சரியாயிரும்னா ஆமாங்க, ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இதுல சரியாயிரும். ஆனா இந்த பூஞ்சை இன்ஃபெக்ஷன் வெங்காயத்தோட உள்ள இருக்க சதையிலையும் இருந்துச்சுன்னு வைங்களேன், இது டாக்ஸின்ஸ் ஏற்கனவே ப்ரொடியூஸ் பண்ணிருச்சுன்னு அர்த்தம். அப்படின்னா அந்த டாக்ஸின்ஸை நம்ம சமைக்கும் போது சாகடிக்க முடியாது, அது நம்மள அஃபெக்ட் பண்ணலாம். ஸோ உங்க வீட்டில் யாராவது ரொம்ப வயசானவங்க இருக்காங்க, சிக்கா இருக்காங்க, அவங்களுக்கு இம்யூனிட்டி கொஞ்சம் கம்மியா இருக்கு, ஏற்கனவே அவங்களுக்கு ஒரு பெரிய நோய் இருக்குன்னா அவங்க இந்த மாதிரி புஞ்சை இன்ஃபெக்ஷன் இருக்க வெங்காயம் எல்லாம் சமைச்சு சாப்பிட்டா கூட அவங்களுக்கு பிரச்சனை வரலாம். அதனால ஜென்ரலாவே நீங்க வெங்காயம் வாங்குறீங்க, வெளியில கருப்பு கருப்பு லைனா இருக்குன்னா அந்த வெங்காயத்தை அவாய்ட் பண்றது பெட்டர். நீங்க இது வரைக்கும் வெங்காயம் வாங்கும் போது இந்த மாதிரி லைன்ஸ் பார்த்திருக்கீங்களா இல்லையான்னு கமெண்ட்ஸ்ல போடுங்க. அண்ட் வெங்காயங்க இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு நீங்க நினைச்சீங்கன்னா இதை ரீபோஸ்ட் பண்ணுங்க. எல்லாருமே சாப்பிடுற ஒரு விஷயம்.